தேர்தல் ஆணைய அதிகாரிக்கே லஞ்சம் கொடுப்பதற்காக வழக்கு சுமந்து இன்றைக்கு டெல்லி கோர்ட்டுக்கு அழைத்து கொண்டிருக்கிற பிரபலம் தேர்தல் ஆணைய அதிகாரிக்கு அவன் யாரெல்லாம் பிடிப்பான்னு பார்த்தா இவன் எங்க போய் கை வச்சிருக்கான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற பிரதமர் எந்த அளவுக்கு தன்னை தரம் தாழ்த்தி கொண்டிருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒருவரும் டிடிவி, ஒருவரும் அன்புமணி, ஒருவரும் சொந்த ரத்த சொந்தங்களையே கால் வாங்கிய கொடூர புத்திக்கு சொந்தக்காரன். இவர்களை எல்லாம் அருகாமையிலே வைத்துக் கொண்டு இன்னொருத்தர் பியூஷ் கோயலாம், அவருக்கு இந்த தேர்தலில் பியூஷ் போகுது. அவரும் பியூஷ் போனவர் தான். அவர்தான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த மாநிலத்தினுடைய பொறுப்பாளர். இந்த தடவை அவருக்கும் பியூஷ் போயிடும் 2026. அவரும் ஆட்சி அரசியலை பற்றி பேசுறார். அவங்க அப்பா மத்திய அமைச்சர், அதனால்தான் இவர் அமைச்சர் இருப்பார். அவங்க அம்மா மகாராஷ்டிராவில் பெரிய பிஜேபி தலைவர், அதனாலதான் இவர் மந்திரி. அப்ப இவரு அவங்களுடைய வாரிசு இல்லையா? இவர் வாரிசு அரசியலை பற்றி பேசுறாரு. எதிர்த்து போராடுறதுக்கு அந்த தலைவனுக்கு துப்புதுக்குதான் திராணி இருந்துதான் தன்னுடைய படத்தையே பாதுகாக்க முடியாது. இந்த நாட்டை பாதுகாக்க போறாங்க. தன்னுடைய படத்தை வெளியிட படையாக இருப்பவர்களை தட்டி கேட்காமல் இந்த நாட்டிலே ஒரு தலைவனாக இருக்க முடியுமா? ஒரு வார்த்தை கண்டனம் தெரிவித்திருப்பாரா? எவ்வளவு சுயநலவாதியாக இருந்தால் வாழ சுருட்டிக்கிட்டு உள்ள சொருகி வச்சுக்கிட்டு அப்படியே அழிச்சு போய் உட்கார்ந்துருக்க வாய்மையை காண்பிக்கிறாய். மேடையில் எப்படி வசனம் பேசல பேச பார்க்கலாம். அப்ப மோடி ஆனா என் தலைமை சொல்லுவான், நீ 2000 கோடியில ஹிந்தி படிக்கல நிறுத்தினீங்கன்னா 10,000 கோடி கொடுத்தா கூட நான் இந்திய படிக்க மாட்டேன். நீ எங்க இருக்கீங்க? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.